Hello students, this is your Unit 2 supplementary, The Fun They Had, written by Isaac Asimov. So there is a short warm-up here. Here is an imaginary high school class depicted in a French postcard. 1901 and 1910. 1901 and 1910. In the in-between period in the French postcard இந்த மாதிரி ஒரு picture இருந்தது. இங்க பாருங்க 2000ல கிளாஸ் ரூம்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பிக்சர் அப்ப போட்டுருந்தாங்க. After looking at the postcard, what do you think have come true in the present century? அதாவது 19th centuryல போட்ட postcard இப்ப நம்ம 20th centuryல இருக்கோம். இந்த செஞ்சுரியில இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க postcard போட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு தான் அவங்களோட டீச்சிங்ஸை கேட்குற மாதிரி இருக்கு கிளாஸ் ரூம்ல. ஸோ இதை பார்க்கும்போது இப்போ இந்த செஞ்சுரியில எது நடந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது we do have digital classrooms, video lessons, ஸோ இதெல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் மீன் பண்றாங்க. Now share your views about the changes that you and your classmates expect in your school and classroom in about 20 to 50 years. இன்னிலேருந்து 20 to 50 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்களோட கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும்? இதே மாதிரி டீச்சர் புக் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்களா, இல்லை எல்லாமே டிஜிட்டல் கிளாஸஸா உங்களுக்கு இருக்குமா அப்படின்றத நீங்க உங்களோட வியூஸை ஷேர் பண்ணணும். தட் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு உங்க தாட்ஸ்ல என்னெல்லாம் வருதுன்றது திங்க் பண்ணி பாருங்க. Now let's get into the story. Supplementary nale story தான் நான் சொல்லிருக்கேன். So this is also a story. Read the story to find out how a student like Margie studies in the year 2157. So இப்போ நம்ம 2020ல இருக்கோம். 2157 இன்னிலேருந்து ஒரு 137 இயர்ஸ்க்கு அப்புறமா இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி படிக்கிறா அப்படிங்கறத பத்தின ஒரு ஸ்டோரி தான் இது. ஸோ இட்ஸ் அ சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி. ஃபிக்ஷன் ஸ்டோரினா ஒரு கட்டுக்கதை, அதாவது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் கற்பனையாகவே எழுதுகிற ஒரு ஸ்டோரி தான் ஃபிக்ஷன். ஸோ ஐ ஜஸ்ட் ரீட் த்ரூ த ஸ்டோரி அண்ட் எக்ஸ்பிளைன் யூ. Margie even wrote about it that night in her diary. On the page headed 17th May 2157, she wrote, "Today Tommy found a real book." It was a very old book. Margie's grandfather once said that when he was a little boy, his grandfather told him that there was a time when all stories were printed on paper. So Margie அப்படிங்கிற ஒரு சிறுமி கேர்ள், அவ என்ன பண்றானா அவளோட டைரியில 17 May 2157 டேட் போட்டு எழுதியிருக்கா. டுடே டாமி ஃபவுண்ட் அ ரியல் புக் அப்படின்னு எழுதியிருக்கா. அது ஒரு என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பழைய புக்கு. மார்கியோட கிராண்ட்ஃபாதர், மார்கியோட தாத்தா ஒரு தடவை அவகிட்ட சொல்லியிருக்காரு. அவரு சின்ன பையனா இருக்கும்போது அவரோட தாத்தா அவர்கிட்ட என்ன சொன்னார்னா, எங்க காலத்துலலாம் ஸ்டோரிஸ் எல்லாமே பேப்பர்ல தான் பிரிண்ட் ஆயிருக்கும், நாங்க புக்கா தான் அதை படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். They turned the pages which were yellow and crinkly, and it was awfully funny to read words that stood still instead of moving the way they were supposed to on a screen, you know. And then when turned back to the page before, it had the same words on it and that it had when they read it the first time. அதாவது அந்த புக்கை திறந்து பார்க்குறாங்க டாமியும் மார்கியும். அந்த புக் பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் கிரிங்கியா இருக்கு. அதாவது பழைய புக்லாம் எப்படி இருக்கும், எல்லோ ஷேட்ல ஒரு மாதிரி சுருங்கி போன மாதிரி இருக்கு பேப்பர்ஸ் எல்லாம். அண்ட் வாஸ் ஆஃபுல்லி ஃபனி. ரொம்ப அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. ஏன்னா இப்போ அந்த 2157ல அவங்களுக்கு எல்லாமே டிஜிட்டல் தான், எல்லாமே வேர்ட்ஸ் எல்லாம் தானாவே மூவ் ஆகிட்டு வர அந்த ஸ்க்ரீன்ல தான் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த புக்ல அந்த பிரிண்டட் வேர்ட்ஸை ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபனியா இருக்கு. அண்ட் தென் when turned back to the page before, முன்னாடி இருக்கிற பேஜை திருப்பி பார்க்கும்போது it had the same words on it that it had when they read it the first time. ஸோ முதல்ல அவங்க என்ன படிச்சாங்களோ
திருப்பி பார்க்கும்போதும் அதே பேஜ் அந்த இடத்துலயே தான் இருக்கு. இப்போ புக்ல எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபர்ஸ்ட் இடத்துல தான் இருக்கும். ஸோ திருப்பி எப்போ வேணா நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஸ்க்ரீன்ல வந்து வேர்ட்ஸ் வந்து அப்படியே இன் இட்ஸ் ஓன் பேஸ் மூவ் ஆயிட்டு இருக்கும்போது உங்களால முன்னாடி போனது திருப்பி பார்க்க முடியாது. அதுதான் இங்க மீன் பண்றாங்க. Gee, said Tommy, what a waste. When you're through with a book, you just throw it away, I guess. Our television screen must have had a million books on it, and it's good for plenty more. I wouldn't throw it away. ஸோ டாமி அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, என்ன வேஸ்ட் இது, இந்த மாதிரி ஒரு புக்கை நம்ம படிச்சுட்டு உடனே தூக்கி போட வேண்டியது தான், அதுக்கப்புறம் அது யூஸே இல்லை. ஆனால் நம்மளோட டெலிவிஷன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்குது, இன்னும் கூட நிறைய புக்ஸ் அதில் நம்ம போடலாம், நம்ம தூக்கியும் போட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி டாமி சொல்கிறான். Same with mine, said Margie. She was 11 and had not seen as many telebooks as Tommy had. He was 13. ஸோ மார்கியும் சொல்கிறாம்மா, என்னோட டெலிவிஷன் புக்கும் அப்படி தான் இருக்குது. அவளுக்கு வந்து 11 years ஆகுது அண்ட் டாமிக்கு வந்து 13 years. ஸோ டாமி பார்த்த அளவுக்கு டெலிபுக்ஸ் அவள் பார்த்தில்ல. She said, where did you find it? எங்க நீ உனக்கு இந்த புக் கிடைச்சதுன்னு கேட்குறா. In my house, he pointed without looking because he was busy reading in the attic. ஸோ என்னோட வீட்டில் ஆட்டிக்கில் கிடைச்சது. ஆட்டிக்ன்றது ஒரு ஸ்டோர் ரூம் கைண்ட் ஆஃப் ரூம் இன் யுவர் ஹவுஸ் கிடைச்சிது. அப்புறம் அவன் வந்து பிஸியாக அந்த புக்கை படிச்சிருந்தான். ஸோ அவளை பார்த்து பதில் சொல்லாமல் பார்க்காமலே இந்த ஆட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பதில் சொல்கிறான். What is it about school? Margie was scornful. School? What's there to write about school? I hate school. Margie always hated school, but now she hated it more than ever. The mechanical teacher had been giving her test after test in geography, and she had been doing worse and worse until her mother had shaken her head sorrowfully and sent for the country inspector. ஸோ மார்கி வந்து இது புக்கில் என்ன எழுதியிருக்குன்னு டாமி கிட்ட கேட்குறா. ஸ்கூலை பற்றி எழுதியிருக்குன்னு சொல்கிறான். மார்கிக்கு வந்து ரொம்ப வெறுப்பாக இருக்குது, ஏன்னா அவளுக்கு ஸ்கூல்னாலே பிடிக்காது. ஸோ மார்கிக்கு வந்து ஸ்கூல்னாலே பிடிக்காது. இப்போ வந்து அவள் இன்னமும் அதை வெறுத்தா, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் டீச்சர் தான், அதாவது ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீன் தான் வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து புக்ஸ் எல்லாமே வந்து அதில் தான் அவங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனில் தான் அவங்களோட புக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மெக்கானிக்கல் டீச்சர் வந்து ஜியாகிரஃபியில் நிறைய டெஸ்ட் கொடுத்துட்டே இருந்தது. பட் மார்கி வந்து அதில் ஃபெயில் ஆகிட்டே இருந்தா. ஸோ அதனால அவங்க அம்மா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அவளை வந்து ஒரு கவுண்டி இன்ஸ்பெக்டருக்கு கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. He was a round little man with a red face and a whole box of tools with dials and wires. He smiled at Margie and gave her an apple, then took the teacher apart. Margie had hoped he would not know how to put it together again, but he knew how all right, and after an hour or so, there it was again, large and black and ugly, with a big screen on which all the lessons were shown and the questions were asked. That was not so bad. The part Margie hated most was a slot where she had to put homework and test papers. She always had to write them out in a punch code they made her learn when she was 6 years old, and the mechanical teacher calculated the marks in no time. ஸோ மார்கி வந்து இந்த ஜியாகிரஃபி எக்ஸாமில் ஃபுல்லாக வந்து ஃபெயில் ஆகிட்டே இருந்ததுனால அவங்க அம்மா வந்து ஒரு கவுண்டி இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டாங்க. கவுண்டி இன்ஸ்பெக்டர்ன்றவர் யாருன்னா, இந்த மெக்கானிக்கல் டீச்சர் இருக்கு இல்லையா, இந்த மெக்கானிக்கல் டீச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுற ஒரு டெக்னீஷியன். ஸோ அவர் வந்துட்டு அந்த மெக்கானிக்கல் டீச்சரை தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தாரு. மார்கி நினச்சா அதை அவரால் சரி பண்ண முடியாதுன்னு நினச்சா, பட் ஆனால் ஒரு 1 hourல அதை சரி பண்ணிவிட்டு திருப்பியும் அந்த மெக்கானிக்கல் டீச்சரை கொண்டு வந்து மார்கி கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ இதெல்லாம் கூட அவளுக்கு வந்து பெரிய விஷயமா தெரியல. அவளுக்கு எது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா, அவளோட ஹோம்ஒர்க் அண்ட் டெஸ்ட் எல்லாமே வந்து ஒரு கோட் ஃபார்மில் அவள் எழுதி அது வந்து அந்த மெக்கானிக்கல் டீச்சருக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். அது வந்து வித்தின் நோ டைம் இட் வுட் கரெக்ட் அண்ட் இட் வுட் கிவ் இட் டு யூ. இந்த மாதிரி கோடிங் மெத்தடாலஜி அவள் வந்து 6 வயசுலேருந்தே அவள் படிச்சுட்ருக்கா. So the inspector had smiled after he was finished and patted Margie's head. He said to her mother, "It's not the little girl's fault, Mrs. Jones. I think the geography sector was geared a little too quickly. Those things happen sometimes. I have slowed it up to an average 10-year level. Actually, the overall pattern of her progress is quite satisfactory." And he patted Margie's head again. So and the inspector and the technician வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மார்கி கிட்ட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை,
அந்த மெக்கானிக்கல் டீச்சர் அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜியாகிரஃபி மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிட்டு இருந்தது. அது சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஆகும். நான் இப்போ வந்து அதை ஸ்லோ பண்ணி 10-year ஓல்டுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி வச்சுருக்கேன். ஸோ மார்கியோட ஓவரால் ப்ராக்ரஸ் வந்து நல்லா தான் இருக்குது, சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மார்கியோட தலையில் திருப்பியும் தட்டிட்டு போகிறாரு. Margie was disappointed. She had been hoping they would take the teacher away altogether. They had once taken Tommy's teacher away for nearly a month because the history sector had blanked out completely. ஸோ மார்கிக்கு வந்து ரொம்ப டிஸப்பாயிண்டிங்காக இருந்தது. ஏன்னா அவ நினச்சா இந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த மெக்கானிக்கல் டீச்சரை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போயிடுவார் சரி பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா டாமியோட வீட்டில் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போனாங்க ஒரு மாதத்துக்கு. ஏன்னா ஹிஸ்ட்ரி செக்டார் வந்து கம்ப்ளீட்டாக பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு. அதனால அதை எடுத்துகிட்டு போய் சரி பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போனாங்க. So she said to Tommy, "Why would anyone write about school?" Tommy looked at her with very superior eyes. "Because it's not our kind of school, stupid. This is the old kind of school that they had hundreds and hundreds of years ago." He added loftily, pronouncing the word carefully, "centuries ago." ஸோ மார்கி வந்து டாமி கிட்ட கேட்குறா, எதுக்காக ஸ்கூலை பற்றிலாம் ஒரு புக்கு எழுதுவாங்களா யாராவது அப்படின்னு கேட்குறா. ஸோ டாமி என்ன சொல்கிறான்னா, சர்ப்ரைசிங்காக அவளை பார்த்து சொல்கிறான், இது வந்து நம்மளோட ஸ்கூல் மாதிரி கிடையாது ஸ்டூபிட், இது வந்து பழங்காலத்து ஸ்கூலு, 100 years ago முன்னாடி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவனை சொன்னதை திருத்தி செஞ்சுரிஸ் ago அப்படின்னு சொல்கிறான். நார்மலி 100 years தான் ஒரு செஞ்சுரின்னு சொல்வோம். ஸோ அந்த மாதிரி சில செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்கூலை பற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டாமி சொல்கிறான். Maggie was hurt. "Well, I don't know what kind of school they had all the time ago." She read the book over his shoulder for a while, then said, "Anyway, they had a teacher." Sure, they had a teacher, but it was not a regular teacher. It was a human. A human? How could a human be a teacher? ஸோ மார்கி வந்து அப்படி அவன் சொன்னோன்னா அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து அவள் சொல்கிறா, எனக்கு அந்த டைமில் இருந்த ஸ்கூலை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பின்னாடி நின்று ஷோல்டருக்கு மேலே அந்த புக்கை வந்து படிக்கிறா. கொஞ்சமாக படிச்சுட்டு சொல்கிறா, எனிவே அவங்களுக்கும் டீச்சர் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே டாமி சொல்கிறா, ஆமாம் கண்டிப்பாக அவங்களுக்கு டீச்சர் இருந்தாங்க, ஆனால் நம்மள மாதிரி ரெகுலர் டீச்சர் கிடையாது, ஹியூமன் டீச்சர் இருந்தாங்கன்னு சொல்கிறான். ஹியூமன் எப்படி ஒரு டீச்சராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி மார்கி கேட்குறா. Well, she told boys and girls things and gave them homework and asked them questions. A human is not smart enough. Sure one is. Margie was not prepared to dispute that. She said, "I wouldn't want a stranger in my house to teach me." Tommy screamed with laughter. "You don't know much, Margie. The teachers didn't live in the house. They had a special building and all the kids went there. And all the kids learned the same thing? Sure, if they were the same age. But my mother says a teacher has to be adjusted to fit the mind of each boy and girl it teaches, and that each kid has to be taught differently. Just the same, they didn't do it that way then. If you don't like it, you don't have to read the book." "I didn't say I didn't like it," Margie said quickly. She wanted to read about those funny schools. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த ஹியூமன் டீச்சர் வந்து சொல்லி கொடுப்பாங்க லெசனை, அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, அப்புறம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறான் டாமி. அதுக்கு மார்கி கேட்குறா, ஹியூமன் வந்து ஸ்மார்ட் கிடையாது அந்த அளவுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறான். ஆனால் டாமி சொல்கிறான், கண்டிப்பாக ஸ்மார்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். மார்கி வந்து அதை சண்டை போடுறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அவள் சொன்னால், எனக்கு என் வீட்டில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து எனக்கு டீச் பண்ணுறது விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டாமி வந்து பயங்கரமாக சிரிச்சுட்டு சொல்கிறான், "உனக்கு தெரியாது மார்கி, டீச்சர்ஸ் வந்து நம்மளோட வீட்டில் இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் பில்டிங், அதாவது ஸ்கூலில் இருப்பாங்க, அண்ட் எல்லா கிட்ஸும் அந்த ஸ்கூலுக்கு போய் படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மார்கி கேட்குறா, எல்லாரும் ஒரே விஷயத்தையே படிப்பாங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், ஒரே ஏஜில் இருக்கவங்க ஒரே விஷயத்த படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மார்கி சொல்கிறா, இல்லை அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி டீச்சர் வந்து ஒவ்வொரு பாய்க்கும் கேர்ளுக்கும் தனியாக அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லி கொடுக்கணும், அப்போ தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து டாமி வந்து சொல்கிறான், அதே தான்
அப்போ வந்து இந்த மாதிரி அவங்க பண்ணல. உனக்கு இந்த புக் பிடிக்கலன்னா நீ படிக்காத அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து மார்கி சொல்றா, நான் அப்படி சொல்லலை, எனக்கு பிடிக்கல நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த மாதிரி ஒரு ஃபனி ஸ்கூல்ஸ், அப்போ இருந்த ஸ்கூல்ஸ்லாம் ஃபனி ஸ்கூல்ஸ்ன்னு நினைக்கிறா. அதை பற்றி படிக்கணும்னு தான் அவன் நினைக்கிறான். They were not even half finished when Margie's mother called Margie's school. Margie looked up. Not yet, Mama. Now, said Mrs. Jones, and it's probably time for Tommy too. Margie said to Tommy, can I read the book some more with you after school? Maybe, he said nonchalantly. He walked away whistling, the dusty old book tucked beneath his arm. ஸோ அம்மா வந்து மார்கி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. மார்கி சொல்கிறா இன்னும் இல்லைம்மான்னு சொல்கிறா. அம்மா சொல்கிறாங்க இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டாமிக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு டைம் ஆச்சு. ஸோ மார்கி வந்து டாமி கிட்ட சொல்கிறா, நான் வந்து ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா உன்னோட சேர்ந்து இந்த புக்கை படிக்கலாமான்னு கேட்குறா. டாமி சொல்கிறா கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் அவன் வந்து அந்த புக்கை வந்து தன்னோட கை இடுக்கில் வச்சுக்கிட்டு அவன் வந்து விசில் அடிச்சுட்டு நடந்து போகிறான் அவனோட ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. Margie went into the schoolroom. It was next right to her bedroom, and the mechanical teacher was on and waiting for her. It was always on at the same time every day except Saturday and Sunday, because her mother said little girls learned better if they learned at regular hours. ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து நம்மள மாதிரி தனியாக ஸ்கூல் பில்டிங்லாம் கிடையாது. அவங்க வீட்லேயே பக்கத்து ரூம்லேயே தான் ஸ்கூல் இருந்தது. அவங்க தனித்தனியாக தான் ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்லேயே படித்தாங்க. அந்த பக்கத்தில் இருக்க பெட்ரூமில் அந்த மெக்கானிக்கல் டீச்சர் ஒரு ஸ்க்ரீனோட ஒரு டீச்சர் இருந்தது. எப்போதுமே ஒரே டைமில் தான் அவளுக்கு கிளாஸஸ் இருக்கும் எக்ஸப்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே. ஏன்னா அம்மா வந்து சொன்னாங்க சின்ன வயசு பெண்கள் எல்லாமே வந்து ரெகுலராக ஒரே நேரத்தில் படித்தாங்கன்னா நல்லா படிப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. அதனால அவளுக்கு சேம் ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. The screen was lit up and it said, today's arithmetic lesson is on the addition of proper fractions. Please insert yesterday's homework in the proper slot. ஸோ ஸ்க்ரீன் வந்து அந்த மெக்கானிக்கல் டீச்சர் இருக்கிற அந்த ஒரு மெஷின், அந்த மெஷின் தான் வந்து அவங்களுக்கு டீச்சர். அதில் வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஸ்க்ரீன் வந்து lit upனா வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து ஆன் ஆச்சு. அண்ட் இட் செட் டுடேஸ் அரித்மெட்டிக் லெசன்னா மேத்தமெட்டிக் லெசன் இஸ் ஆன் அடிஷன் ஆஃப் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ். உங்களோட நேத்தி ஹோம்ஒர்க்கை வந்து பேப்பர் ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மெஷின் சொல்லுது. Margie did so with a sigh. Sigh-na ஒரு வெறுப்போட அவ அதை பண்ணா. She was thinking about the old schools they had when her grandfather's grandfather was a little boy. All the kids from the whole neighborhood came, laughing and shouting in the schoolyard, sitting together in the classroom, going home together at the end of the day. They learned the same thing so they could help one another with the homework and talk about it. And the teachers were people. The mechanical teacher was flashing on the screen. When we add fractions 1 by 2 and 1 by 4, Margie was thinking about how the kids must have loved it in the old days. She was thinking about the fun they had. ஸோ இந்த மெக்கானிக்கல் அந்த மெஷின் வந்து மார்கிக்கு வந்து லெசன் எடுக்க ஆரம்பிக்குது. ஆனால் மார்கி வந்து அவங்க தாத்தாவோட தாத்தா சின்ன வயசில் இருக்கும் போது படித்த அந்த ஓல்ட் ஸ்கூலை பற்றி யோசிச்சுட்டு இருந்தா. எல்லா கிட்ஸும் வந்து ஒரே ஏரியாவில் இருக்க எல்லா கிட்ஸும் வந்து ஒரே ஸ்கூலுக்கு வருவாங்க. எல்லாரும் சிரிச்சுட்டு கத்திக்கிட்டு அந்த ஸ்கூல் யார்டில் விளையாடுவாங்க. கிளாஸ் ரூமில் ஒன்றா உட்காந்துருப்பாங்க. அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சோடனே ஒன்றா வீட்டுக்கு போவாங்க. ஒரே விஷயத்த படிப்பாங்க. எல்லாமே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. ஹோம்ஒர்க் எல்லாம் ஒன்றா பண்ணுவாங்க. அதை பற்றி பேசுவாங்க. இதை பற்றி தான் அவள் யோசிச்சுட்டு இருந்தா. அண்ட் டீச்சர்ஸ் வந்து பீப்புளாக இருந்தாங்க. அதையும் அவள் யோசிச்சுட்டு இருந்தா. மெக்கானிக்கல் டீச்சர் வந்து வென் வி ஆட் ஃப்ராக்ஷன்ஸ்ன்னு சொல்லி லெசன் எடுத்துட்டு இருக்கு. ஆனால் மார்கி வந்து அப்போ அந்த பழங்காலத்துல வந்து எப்படி வந்து ஸ்கூல் இருந்திருக்கும், எவ்வளோலாம் கிட்ஸ் வந்து அதை லவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதையே தான் அவ நினைச்சிட்டு இருந்தா. ஸோ இதுதான் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ திஸ் ஸ்டோரி இஸ் ஹேப்பனிங் இன் 2157. 157ல் வந்து என்ன நடக்குது, பழைய ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, இந்த 157ல் எப்படி வந்து எல்லாமே டிஜிட்டல் ஸ்கூல்ஸாக இருந்தது, எல்லாரும் வீட்லேயே ஸ்கூலில் இருந்தாங்க அப்படின்றத ஒரு கற்பனையாக எழுதியிருக்கிறது தான் இந்த ஸ்டோரி. So do you know பாருங்க, in October 2017 the robot became a Saudi Arabian citizen, the first robot to receive citizenship of any country. In November 2017, Sophia was named the United Nations Development Programme's first ever innovation champion and the first non-human to be given any United Nations title.
ஸோ இந்த பிக்சரில் இருக்கிற இந்த ஹியூமனாய்ட் ரோபாட், இதுதான் இந்த ரோபாட்டோட பேர் சோஃபியா. இந்த ரோபாட் வந்து சவுத் அரேபியாவோட ஃபர்ஸ்ட் ரோபாட் சிட்டிசன். ஸோ அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் எவர் இனோவேஷன் சாம்பியனும் இந்த டைட்டிலும் வந்து இந்த ரோபாட்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் அவார்ட் வாஸ் ரிசீவ்ட் பை ஃபர்ஸ்ட் நான்-ஹியூமன் and it was given by United Nations. Next வந்து about the author பாருங்க. Isaac Asimov, born on January 2nd, 1920, was an American writer and professor of biochemistry at Boston University. He was known for his work of science fiction and popular science. Asimov was a prolific writer and edited more than 500 books and estimated 90,000 letters and postcards. Asimov wrote hard science fiction along with Robert A. Heinlein and Arthur C. Clarke. He was considered one of the best science fiction writers during his lifetime. So he is an American author, very popular for his fiction stories, science fiction stories. More than 500 books எழுதியிருக்காரு, 90,000 letters and postcards எழுதியிருக்காரு. So this is about the author. So இந்த லெசனுக்கு அப்புறம் இருக்கிற glossary வந்து கம்ப்ளீட்டாக படிக்கணும். And then finish these exercises. Identify the character or speaker of the following lines. இந்த lines எல்லாம் யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பி பாருங்க. Fill in the blanks with the clues given below to complete the paragraph. So இந்த clues வச்சு இந்த paragraph you have to complete. This is also very easy which you can learn. இதோட எக்ஸசைசஸோட ஆன்சர்ஸ் எல்லாமே வீடியோவோட எண்டில் இருக்குது. ஃபர்ஸ்ட் உங்களோட ஓனாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோவோட எண்டில் இருக்க ஆன்சர்ஸோட க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சி பாருங்க. பிரிங் அவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யோர் ஸ்கூல் அண்ட் மார்கி ஸ்கூல் இன் த கிவன் டேபுலர் காலம். அண்ட் எக்ஸாம்பிள் இஸ் டன் ஃபார் யூ. ஸோ மார்கி ஸ்கூல் எப்படி இருந்தது, உங்கள் ஸ்கூல் எப்படி இருக்குது, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், டீச்சர் இஸ் அ மெஷின், teacher is a human being. So இந்த மாதிரி தான் நீங்கள் கம்பேர் பண்ணி எழுதணும். ஸோ புக்ஸ் எப்படி இருந்தது, ஸ்கூல் வந்து எங்கே இருந்தது, ஸ்கூலில் என்ன இல்லை, ஸோ என்ன இருந்தது அதை வந்து நீங்கள் எழுதணும், இங்கே கம்பேர் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் வந்து டி. கம்ப்ளீட் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் யோர் ரீடிங். இந்த ஸ்டோரியை நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த fill in the blanks வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் யோர் உங்களோட ஓன் வேர்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இது வந்து பேராகிராஃப் கொஷின்ஸ். இன்கேஸ் இஃப் யூ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட்டி யூ கேன் டேக் ஹெல்ப் ஆஃப் எனி கைட். ஸோ மற்ற ஏபிசிடியோட எக்ஸசைசஸோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோவோட எண்டில் இருக்குது. நீங்கள் ஓனாக இந்த ஏபிசிடி எக்ஸசைசஸ் முடிச்சுட்டு இதனோட ஆன்சர்ஸ் வந்து வீடியோவோட எண்டில் நான் கொடுத்துருக்கேன், அதோட நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரி எல்லாமே வந்து ஸ்டோரி தான். ஸோ ஒரு தடவை நீங்கள் வந்து இந்த ஸ்டோரியை வந்து படித்து பாருங்கள், ரீட் பண்ணி பாருங்கள், உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியுதான்ட்டு. ஸோ அதுதான் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டோரி யூ கேன் ஃபினிஷ் தீஸ் எக்ஸசைசஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.